வணக்கம் நண்பர்களே, இது தேநீர் கதைகளின் கதை நேரம். 18ஆம் படி பார்த்தாச்சு, ஐயப்ப தரிசனம் முடிச்சாச்சு. இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அதிசயங்கள், நமக்கு தெரியாத செய்திகள்லாம் நிறைய இருக்கு. அதில் ஒன்று தான் மாளிகைபுரம். சபரிமலை செல்லும் ஒவ்வொரு பக்தனுக்கும் மாளிகைபுரம் ஒரு மனநிறைவு. ஆனால் ஏன் இவ்வளோ முக்கியம், அதில் என்ன ரகசியம் அப்படின்னு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாளிகைபுரம்னா ஐயப்பன் வாழ்க்கையில் நடந்த முக்கிய சம்பவங்கள். இதுதான் பந்தளம் வந்த ஐயப்ப பக்தர்கள் இறுதியாக தரிசனம் செய்ய வர்ற இடம். இங்கே தான் பக்தர்களுக்கு ஐயப்பன் ஒழுக்கம், பாவனை, வாழ்க்கை ஒளி எல்லாத்துக்கும் ஒரு பாதையை காட்டினதா நம்பப்படுது. சாமியே சரணம் ஐயப்பா. மாளிகைபுரத்தில் உள்ள கருப்பசாமி மிகவும் சக்தி வாய்ந்தது. பக்தர்கள் ஐயா சாமி அப்படின்னு கூப்பிடுற ஒவ்வொரு சப்தத்துக்குமே ஒரு அதிசயம் கலந்த அதிர்வு இருக்கும், மெய்மறந்த உணர்வு இருக்கும். மாளிகைபுரம் வரும்போது மனசில் இருக்க கோபம், கவலை, வருத்தம், ஏக்கம் எல்லாமே இல்லாமல் போயிடும். இதுதான் ஐயப்ப பக்தர்களை ஒட்டு மொத்தமாக சுத்திகரிக்க இடமா கூட சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் பார்வையிலேருந்து விடுபடாமல் இருக்கும். உங்கள் தேடல் முழுமையாக நிறைவு செய்யும். மாளிகைபுரம் அப்படின்னா வெறும் கோயில் இல்லை. அப்பாடி, இந்த தடவை போய் நான் மனசுக்கு பிடிச்ச ஐயப்பனை பார்த்துட்டு வந்துட்டேன். என் மனசு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. என் கவலையெல்லாம் அவரிடத்துல இறக்கி வச்சுட்டு வந்துட்டேன். இனிமேல் எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார் அப்படின்னு பக்தர்கள் சொல்ல கேட்டிருக்கோம். மனம் ஒத்து நம்பினால் நம்ம செய்ய வேண்டிய செயலில் கரெக்டாக இருக்கும்போது கண்டிப்பாக அந்த பிரபஞ்சமும் நமக்கு உதவும். வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? வாங்க மறுபடியும் மாளிகைபுரத்துக்குள்ளே போவோம். சமஸ்கிருத மொழியில் ஒரு மண்டபம் இருக்க இடத்த மாளிகைன்னு கூட சொல்லுவாங்களாம். ஐயப்பன் முதல்ல கோயில் கொண்டு அமர்ந்தது இந்த சன்னதி தான் சொல்லப்படுது. மாளிகைனா இது ஒரு அரசனோட அரண்மனை கிடையாது. மக்களின் மீது ஜாதி மத வேறுபாடின்றி கேட்போருக்கு கேட்டவரும் தரும் நம்ம ஐயப்பனோட சின்ன குடில். ஆன்மீக மாளிகைன்னு கூட சொல்லிக்கலாம். மனிதர்களை போல தான் வசதி வாய்ப்பு இல்லாத இடத்து அப்போ ஒரு சின்ன இடத்துல வசிக்கிறோம். அந்த இடம் ஐயப்ப சாமி கோயிலுக்கு உகந்ததில்லை. மக்களோட கூட்டம் பெருகிடுச்சு. ஐயன் மேலே இருக்க நம்பிக்கை வளர்ந்துக்கிட்டே போகுது அப்படின்னு தான் புதுக்கோயில் இப்போ இருக்கும் இடம் புதுக்கோயிலாக இருக்குது. முதல்ல ஐயப்பன் தவம் மேற்கொண்ட இடம் என்று சொல்லப்படுவது மாளிகைபுரம் தான். அது மட்டும் இல்லை, பக்தர்களுக்கு அன்னதானம், அவங்க போனோன்னா ஓய்வு எடுக்கிறது, அவங்களுக்கு பாதை வழிகாட்டி இதெல்லாம் முன்ன காலத்தில் இருந்திருக்காங்க. இப்பயுமே ஐயப்ப பக்தர்களுக்கு உதவுறது அப்படின்னா அலாதி இன்பம் தான். எத்தனையோ மாநிலங்கள் இருந்து கூட நடைப்பயணத்தில் வந்திருக்காங்க. மாளிகைபுரத்தில் கூட 18 படியை குறிக்கிற சின்னங்கள் எல்லாம் இருந்திருக்குங்க. ஐயப்பனுக்கு ஆண்டாண்டு தோறும் மண்டல பூஜை நடக்கிறப்ப முதல் பூஜை ஐயப்பனுக்கு அந்த நகைப்பட்டியெல்லாம் வச்சு மாளிகைபுரத்தில் தான் நடக்கும். எல்லாருக்கும் நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தவங்களாகட்டும், தொலைக்காட்சியில் பார்த்தவங்களாகட்டும், மாளிகைபுரம் கொண்டு போய் தான் ஐயப்பனுக்கு தங்க நகைப்பட்டி எல்லாமே பூஜை பண்ணி அழைச்சி எடுத்துகிட்டு வருவாங்கல்ல. எல்லாருக்கும் நினைவில் இருக்கா? இவ்வளவு சிறப்பு வாய்ந்த மாளிகைபுரத்தை, அதில் இருக்கும் அதிசயங்களை தேநீர் கதைகள் உங்களுக்காக தேடி எடுத்துகிட்டு வந்திருக்கு. நீங்கள் மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேநீர் கதைகள் அப்படின்னா இலக்கியம் சார்ந்த நடையா? நிச்சயமாக இல்லை. படிப்பறிவு இல்லாத பாமரனுக்கும் புரியும் வண்ணம் தான் நாங்கள் ஒவ்வொரு இலக்கியத்தையும் எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லை, யூடியூப்னா என்னன்னே தெரியாதவங்க கூட இன்றைக்கி தேநீர் கதைகள் பக்கங்களோட ரசிகையாக இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க நண்பர்களுக்கு பகிர்றாங்க. கதையை கொஞ்சம் கேட்டு பாருங்களேன், இதில் பேசுகிறவங்கள கேளுங்களேன், எவ்வளோ எளிமையாக புரியுது அப்படின்னு. தனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுருக்காங்க. என் முயற்சி என்பது ஒரு படிதான், ஆனால் அதுக்கு நீங்கள் கொடுத்த முக்கியத்துவம் இருக்கே, எவ்வளவு களைப்பாக இருந்தாலும் அதையெல்லாம் தூளாக்கிடுது. எனவே தொடர்ந்து ஆதரவு தரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்குமே தேநீர் கதைகளோட நன்றி. இனிமே இருக்க ஐயப்ப சாமியில் அறியப்படாத ரகசியங்கள் நிறையா, அதையெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுப்போம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேநீர் கதைகள் தோழி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.